கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 2 நாளாகமும் 16:9 வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறதாம். யாரை எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, ஆண்டவரை பற்றி, அவருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை குறித்து உத்தமமான இருதயம். ஆம், அவருடைய உத்தமம் என்றால் ஒன்றின்மை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அதாவது அவர் மேலே மட்டும் அன்பு. அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லை, அவரை போல வல்லமையுள்ள தெய்வம் யாரும் இல்லை, அவரை போல என்னை நேசிக்கிறதுக்கு, என்னை உயர்த்துவதற்கு, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு, காரியங்களை கைகூடி வருவதற்கு அவரை போல யாரும் இல்லை என்று உங்களுடைய உள்ளான அட்டி மனதுக்குள்ள தீர்மானம் இருக்கிறீங்க பாருங்க. அதுதான் அவரை பற்றியதான உத்தமம். உங்கள் மனசில் அவரை தவிர வேறு யாருக்குமே இடமில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வர்றீங்களே, அதுதான் அவரை பற்றிய உத்தமம். அந்த மாதிரி அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுக்காக தன்னுடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமையை அளவிடவே முடியாது. அப்படிப்பட்ட அளவிட முடியாத அந்த வல்லமையை அந்த மாதிரி காத்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறதாம். இன்றைக்கும் அருமையானவர்களே, ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருடைய வல்லமை என் மேலே விளங்கணும் என்பதற்காக உத்தமமான ஒரு மனநிலையோடு அவரையே நோக்கி பாருங்கள். நெடுநாளாய் காத்திருக்கிற உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி அடைய இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. ஆகவே யாரையோ நம்பி நம்பி ஏமாந்து போன நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். அவரை மட்டுமே உத்தம இருதயத்தோடு தேடுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள், நேசியுங்கள். அவருடைய கண்களிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. உங்கள் வாழ்விலே அற்புதங்கள், மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்புங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறீர். இந்த நாள் வல்லமை வெளிப்படுகிற நாளாய், எங்கள் வாழ்வில் திருப்புபனை உண்டாக்குற நாளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.